பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் மீண்டும் இந்த காலையில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் ஆவியானவர் உங்களை கரம் பிடித்து நடத்த போகிறார். அவரை சார்ந்து கொண்டால் போதும், அவரை நம்பினா போதும். ஆவியானவரே, நீங்கள் என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், ஆச்சரியமாய் நடத்துவார். கர்த்தருடைய வார்த்தையை தயவு செய்து கேளுங்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டிய, பார்க்க வேண்டிய வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து, அவர் உயிரோடு எழுந்ததலை குறித்து பலமாய் சாட்சி கொடுக்குறாங்க. இந்த பலத்த ஒரு வல்லமை அவர்கள் மேலே எப்படி வந்தது? உங்க எல்லாருக்கும் தெரியும். 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் பெற்ற அபிஷேகம்தான். ஒரு காலத்தில் பேதுரு, எனக்கு தெரியாதுப்பா, அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, என்னை விட்டுருங்கன்னு ஓடினார். இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியும், நம்ம தோமா, அவரை பார்த்தா தான் நம்புவேன், தொட்டா தான் நம்புவேன், என் விரலை எடுத்து அவருடைய அந்த விழாவில் உள்ளே போட்டால் தான் நம்புவேன்னு சொன்னவர். மற்ற எல்லாரும் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடின ஆட்கள். ஆனால் அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவங்க பெற்ற அபிஷேகத்துக்கு பிறகு அவங்க லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு. வேதம் சொல்லுகிறது, பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை. கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் கிருபை தான். அந்த கிருபை சாதாரண கிருபை இல்லை, அது ஒரு பூரணமான கிருபை. அந்த கிருபை உங்களுக்குள்ள இருக்கு. அபிஷேகத்தை சார்ந்துக்கோங்க, ஒரு தைரியம் வரும். தைரியம் வந்துட்டுன்னா ஏசப்பா பற்றி பேசுவீங்க, அடிக்கடி சொல்லுவீங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு. அப்படி சொல்ல 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 அந்த கிரேஸ் உங்களை அப்படியே மூடிரும். இந்த நாள் உங்களுக்கு வெற்றி நாளாக இருக்கும். இரவில் படுக்கும்போது கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த நாளை எவ்வளோ கர்த்தர் கிருபையாக நடத்தினாரப்பா என்று நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்க. இந்த வசனத்தின்படி ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான ஆண்டவரே, அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் உம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாக சாட்சி கொடுத்தாங்க. ஒரு காலத்தில் பலவீனமாக இருந்தவங்க, விசுவாசத்தில் பலவீனம், பரிசுத்தத்திலும் பலவீனம், ஜெப வாழ்க்கையிலும் பலவீனம், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பலவீனம். இப்படிப்பட்ட பலவீனமான பாத்திரங்கள் இப்படி பலன் பெற்றார்களப்பா. காரணம் உங்களுடைய அபிஷேகம் தானே. இப்போது நானும் பலவீனமாக இருக்காண்டவரே. பரிசுத்தமுள்ள வாழ்க்கையில் எனக்கு ஒரு பலன் இல்லை, சாட்சி உள்ள வாழ்க்கையிலும் ஒரு பலன் இல்லை, ஜெப வாழ்க்கையிலும் எனக்கு ஒரு பலன் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு பலன் இல்லை என்று இப்பொழுது யார் யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க சத்தத்தை இப்போ நீங்கள் கேட்குறீங்க. ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தில் அவர்களை பலப்படுத்துவீராக. அவர்களும் அப்போஸ்தலனாகிய பவுலை போல சொல்லட்டும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லட்டும். அப்பா, இந்த நாள் வெற்றியின் நாளாய் அமையட்டும். கிருபை தொடர்ந்து தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள்ள நீங்க பலப்பட்டுட்டீங்க. காரணம் என்னுடைய வார்த்தை இல்லை, அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கு. அவர் உங்களை நிரப்பிட்டாரு. ஆமென். நாள் முழுவதும் சந்தோஷமா இருங்க. இந்த செய்தியை மற்றவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ கிருபை உங்களை தாங்கும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.